ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு வீடியோ தான். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து என்னாச்சு அப்படின்னா, என்னோட தாலி செயின்லேருந்து இந்த இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள், உடஞ்சிருக்கு. ஸோ உடஞ்சி வந்து என் தாலி செயின்லேருந்து வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து ரொம்ப நாளாக வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதை வந்து அடகு கடையில் அதான் ஜுவல்லர்ஸில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து பற்ற வச்சு போடணுன்ற எனக்கு ஐடியா கிடையாது. இது எத்தனை கிராம் வருதோ அது வந்து நான் வந்து காயினாக வந்து எடுக்க போகிறேன். ஸோ காயின் எடுக்க போகிறேன். அது இல்லாமல் வந்து ஆல்ரெடி வந்து ஜூலையும் ஆகஸ்ட் மந்த் வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, 6500 சம்திங். அது கூட வந்து போட்டு 2 கிராம் காயினாக வந்து எடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து எனக்கு பிளான் வந்து 1 கிராம் எடுக்கலாம் அப்படின்ற போல தான் வந்து மைண்டில் வந்து செட் ஆகிருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து இதுவும் வந்து உடஞ்சிருந்தனால இது 1 கிராம் வந்து போகும்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட மேலே கொஞ்சம் போட்டு நான் வந்து காயின் வந்து எடுப்பேன். சரிங்களா? ஹஸ்பண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு காயின் வந்து எடுத்த உடனே நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 கால் காசு வந்து தாலி செயினில் வந்து கோத்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதில் வந்து விருப்பம் இல்லை. சரி, நிறைய இருக்குது, போதுன்ற அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து எனக்கு அதில் வந்து ஈடுபாடு கிடையாது. அதை எடுத்து மறுபடியும் வந்து தாலி செயினில் கோத்துக்கணும்னு சொல்லிட்டு, சரி போதுமான அளவில் இருக்கிறதுனால நான் வந்து காயினாக வந்து எடுத்து சேமிக்கலான்னு வந்து நினைக்கிறேன். காயின் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தானே, அதனால் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி நீங்கள் உடஞ்ச பொருள் எதனா வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உடனே வந்து உங்ககிட்ட காயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, உடனே போயிட்டு வேறு எதனா காயின் கூட போட்டு டக்குன்னு வந்து மாற்றிடுங்க. ஏன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து 2000 ரூபாய் தான் எடுத்திருப்பேன். 2000 சில்லரை தான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. 2000 சில்லரை தான் வந்து எடுத்த மாதிரி ஞாபகம். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் அம்மா வந்து கோத்து விட்டது. ஸோ அப்போல்லாம் வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6600 சில்லரை வந்து போகுது 1 கிராம் வந்து. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 3 மடங்கு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து நம்ம பத்திரமா வந்து பொக்கிஷம் போல் வந்து பாதுகாத்து வைக்கணும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து இன்னொரு ஜுவல்லை வந்து வாங்கிட முடியும். ஸோ இதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன், புது காயினோட மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.